வெல்கம் டு அவர் சேனல். இந்த இடம் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷனோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் மார்ச் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தப்பட இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் இது. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரோட எல்லா கொஸ்டின் நல்லா படிச்சுட்டு போங்க. லாங்குவேஜில் பார்ட் 2 இங்கிலீஷ் டோட்டல் மார்க் 90 மார்க்கு. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours. 1 மார்க் வந்து 20 1 மார்க். இதில் சினானிம்ஸு ஆன்டனிம்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். கண்டிப்பாக 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு புக் பேக்லேருந்து 15 கேட்டுருவாங்க. ரிமைனிங் 5 மட்டும் தான் இன்டீரியர்லேருந்து வரும். ஸோ அதனால் புக் பேக்கில் இருக்கக்கூடிய சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸை நல்லா படிச்சுட்டு போங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் இதையும் நல்லா பார்த்துட்டு போங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன், இதில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதே மாதிரி பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோயிங் செட்ஸ் பொய்டிக் லைன்ஸ் லைக் கேட்டிருக்காங்க. இதில் பைத்தான் 4 × 2 8. செக்ஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஆஸ் டைரக்டட் கிராமர் பார்ட் இதில் இருக்கும். பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சு, சேஞ்ச் த வாய்ஸு, கம்பைன் த சிங்கிள் சென்டென்ஸு, ரீரைட் த இஃப் வித்தவுட் ஃபார் சேஞ்சிங் ஃபார் மீனிங் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்ட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 × 3 6 வித்தவுட் ரிச் வாண்டிங் நத்திங் அரிவ்ஸ் திஸ் மை சன். அதே மாதிரி செக்ஷன் 2 × 3 6 what are the various jobs undertaken by the little boys. அடுத்து பார்த்தீங்கன்னா what happened to visitor when they sat on stool narrators of house. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த கொஷின்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதில் இருந்து நமக்கு ரிப்பீட் ஆகும். செக்ஷன் 3ல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் த ப்ராவர்ப் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ரீரைட் த ஃபாலோயிங் ஜம்பிள் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் கிளாஸ் ஆஃப் லெமனோட். அடுத்து பார்த்தீங்கன்னா த ஃபாலோயிங் டேபிள் கண்டெய்ன்ஸ் த இன்ஃபர்மேஷன் டைப் ஆஃப் இங்கிலீஷ் தமிழ் புக் அது கேட்டிருக்காங்க லைப்ரரி ரிலேட்டடாக. அடுத்து பார்ட் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் பேராகிராஃப் அபவுட் 150 words ஜென்டில்மேன் கேட்டிருக்காங்க. டிஸ்கிரைப் த சுச்சுவேஷன் நரேட்டர்ஸ் ஹவுஸ் ஹோல்டு பிஃபோர் ஃபார் ஆஃப்டர் த சேர் வாஸ் பாட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் பேராகிராஃப் அபவுட் 150 words வாட் ஆர் த பாய்ட் கேஷுரினா ட்ரீ கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த ஃபாதர் அட்வைஸ் ஃபார் இஸ் சன்ஸ் வென் ஃபார் த த்ரெஷ்ஹோல்ட் மேன்ஹுட். அதே மாதிரி 150 wordsக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்ட்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக் த சம்மரைஸ் ரப் காப்பி ஃபேர் காப்பி கண்டிப்பாக வந்து டைட்டில் கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் த பேராகிராஃப் வேல்யூ ஆஃப் டைமு. Write a letter your friend congratulating him here for having been selected for semi-finals a state level hockey tournament. Write a letter the editor of newspaper about the manses of caused by rash in driving bike and for car record city. Read the following sentence, spot the errors. One of my sister is a rich. அதே மாதிரி ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு கீழே டெவலப் த இன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்டோரி 15 words 150 words. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் ஆஃப் ஆன்சர் கொஸ்டின். ஸோ இந்த பேசேஜை வந்து ரீட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கொஸ்டின் கேட்ட ஆன்சர் எழுதணும். ட்ரேஸ் ஆரிஜின் மீனிங் ஃபார் த வேர்ல்டு ஃபோட்டோகிராஃபி. வாட் ஆர் த டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் த பீப்புள் ஆப்ரேட்டிங் ஃபார் கேமரா இன் இயர்லி டேஸ். How was the exports of made up of yearly and operated in cameras? Why did the photographers earlier days of carry the portable darkroom with him? How is the light sensitive materials obtained the modern days? ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் இருக்கிற கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நம்ம சேனல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காத இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.